ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி நம்ம யூடியூப் சேனலுக்கு சினிமா சாங்ஸை காப்பிரைட் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் வாங்கிறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் காப்பிரைட் இல்லாத மியூசிக்கு அல்லது காப்பிரைட் இல்லாத சாங்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அல்லது எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு தான் வீடியோ போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம எதிர்பார்க்குற சினிமா சாங்ஸை எப்படி வாங்கிறது அப்படின்ட்டு பெரும்பாலும் வீடியோ இருக்காது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஒரு சீரியஸான யூடியூபராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும். அதனால் வீடியோவை எந்த ஒரு இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எப்படி லைசன்ஸ் வாங்கிறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸு, அஃபிஷியல் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோக்கள்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு எல்லா பிகினர் யூடியூபருக்கும் இருக்கிற ஒரு சந்தேகம். அது என்னென்னா, அவங்க ஒரு பெரிய யூடியூபரை பார்ப்பாங்க, அவங்க ஒரு சாங்கை யூஸ் பண்ணுவாங்க, அந்த சேனல் ஒரு சாங் யூஸ் பண்ணும், தொடர்ந்து அவங்க வீடியோக்களில் யூஸ் பண்ணுவாங்க, காப்பிரைட்டே வராது. அதே சாங்கை நம்ம பிகினர் யூடியூபர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் உடனே காப்பிரைட் வந்துடும். இதுக்கான காரணம் என்னென்னா, அவங்க நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சாங் அதை பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதனால் அந்த கம்பெனி அந்த சேனலுக்கு காப்பிரைட் கொடுக்காது. நீங்கள் அதே சாங் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் பணம் கொடுத்து எதுவும் வாங்கலை, அதனால உடனே காப்பிரைட் கொடுத்துரும். ஸோ இதுதான் பேசிக்கான விஷயம். ஸோ எப்படி வாங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு சாங்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 3 விதமான காப்பிரைட் ஓனர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சாங்கை கம்போஸ் பண்ண மியூசிக் டைரக்டரே கூட காப்பிரைட் ஓனராக இருப்பார். உதாரணத்துக்கு நம்ம இளையராஜா அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவருடைய சாங்குக்கு அவரே காப்பிரைட் ஓனர், அவருடைய சாங்குடைய உரிமையை அவரே வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு டைப் இருக்குது. ரெண்டாவது அந்த சாங் எந்த படத்தில் வருதோ அந்த படத்தோடைய ப்ரொடியூசர். ஸோ அந்த படத்தோடைய ப்ரொடியூசருக்கு தான் அந்த படத்தோடைய சாங்கு, சீன்ஸு எல்லாமே அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கு தான் சொந்தம். இவங்க ரெண்டாவது ஓனர். மூணாவது ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விதமான சாங்கும் இங்கே இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னா, அந்த படத்தை தயாரித்த ப்ரொடியூசர் ஒரு குறிப்பிட்ட பணத்துக்கு அதில் இருக்கிற எல்லா பாட்டையும் ஒரு மியூசிக் கம்பெனிக்கு விற்பாங்க. ஓகேங்களா? ஸோ மூணாவது மியூசிக் கம்பெனி. மியூசிக் கம்பெனினா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். சோனி, டியோ, சரிகமா, வேறு என்ன டி சீரீஸ், இந்த மாதிரியான ஒரு சில கம்பெனிகள் இருக்குது. ஸோ இவங்கள தான் மியூசிக் கம்பெனின்னு சொல்லுவோம். இவங்க சினிமா பாட்டை இவங்களும் காசு கொடுத்து வாங்கி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க தான் காப்பிரைட் ஓனர்ஸ். ஸோ இப்படி 3 விதமான ஓனர் இருக்கே. நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த சாங் வேணுமோ, அது புது சாங்கோ, ட்ரெண்டிங் சாங்கோ, பழைய சாங்கோ, அதை நீங்கள் கூகுளில் போடுங்க. போட்டு காப்பிரைட்டடு ஓனர்னு போடுங்க. அது ஒரு மியூசிக் கம்பெனி வாங்குதா, இல்லை எந்த மியூசிக் டைரக்டர் வச்சுருக்காங்களா, இல்லை ப்ரொடியூசரே வச்சுருக்கிறாரா, யார் அந்த சாங்கை வச்சுருக்காங்க, நீங்கள் எதிர்பார்க்குற சாங் யார் வச்சுருக்காங்கங்கிற அந்த ஒரு டீட்டெயில் அந்த அதில் தெரியும். ஓகேங்களா? ஸோ இது மூலிமா நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போது அதிகபட்சமான சாங்ஸ் அந்த மியூசிக் கம்பெனி தான் வச்சுருக்கு. ஸோ எப்படி மியூசிக் கம்பெனியை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த மியூசிக் கம்பெனியோடைய யூடியூப் சேனல் பக்கம் போய்க்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு விஜயோடைய தளபதி கச்சேரி அந்த பாட்டு இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அந்த சாங்கை வாங்குறது மாதிரியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ தளபதி கச்சேரி அந்த பாட்டை டி சீரீஸுங்கிற மியூசிக் கம்பெனி வாங்கியிருக்காங்க. அந்த கம்பெனியோடைய யூடியூப் சேனலுக்குள்ளே போங்க. அதோடைய டிஸ்கிரிப்ஷன், சேனல் டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே அதில் லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்கான இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸு, ட்விட்டர், எக்ஸ் தளத்துக்கான லிங்க்ஸு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது வழியாகவும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங்கை யார் வச்சுருக்காங்களோ அவங்கக்கிட்ட தான் இப்படி காண்டாக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ உதாரணத்துக்கு என்ன சாங் வேணும், எவ்வளோ நாட்கள் வேணும், உங்களுடைய பட்ஜெட் எவ்வளவு, எந்த பிளாட்ஃபார்முக்கு யூஸ் பண்ணுறீங்க, என்ன கண்டென்ட் கிரியேட்டர் நீங்கள், உங்கள் நேம் என்ன, இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயிலாம் நீங்கள் கொடுத்து சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அவங்க ஏதோ ஒரு ஃபார்ம் மாதிரியோ ஏதோ ஒரு லிங்க்கு கொடுத்து அதில் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்களுக்கு என்ன அஃபோர்டபுளாக அமௌண்ட் இருக்கோ, இது கம்பெனிக்கு கம்பெனி மாறுபடும், அதை கொடுத்து நீங்கள் அமௌண்ட்டெல்லாம் கொடுத்து நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா
உங்களுக்கு வந்து ஒரு காப்பிரைட் டிக்ளரேஷன் மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அது இப்போ நீங்கள் 1 மாதத்துக்கு அல்லது 1 வருஷத்துக்கு லைஃப் டைம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் 1 மாதத்துக்கு அந்த சாங்கை வாங்கியிருக்கீங்கன்னா 1 மாதம் நீங்கள் யூடியூப்பில் எந்த வீடியோவுக்கு அந்த சாங்கை யூஸ் பண்ணினாலும் காப்பிரைட் வராது. 1 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ 1 மாதத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணுற வீடியோவுக்கு காப்பிரைட் வரும். ஓகேங்களா, புரிஞ்சுதா? ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வாங்கலாம். ஆனால் இதை விட பெஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர், யூடியூபர். அப்போ நீங்கள் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக உங்கள் பிஸ்னஸை க்ரோத் பண்ணுறதுக்கு தான் இந்த சாங்கை வாங்குறீங்க. அப்போது கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் போய் அப்ரோச் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயில் ஐடி வழியாக அப்ரோச் பண்ணணும். சப்போஸ் மெயில் ஐடி வந்து நீங்கள் எதிர்பார்த்த அந்த கம்பெனியில் கொடுக்கல, எங்கேயும் அவங்க மென்ஷன் பண்ணல அப்படின்னா, இப்போது நீங்கள் கூகுள் குரோம்குள்ளே போய்க்கோங்க. அதில் என்ன கம்பெனியோ, உதாரணத்துக்கு அதே டி சீரீஸே எடுக்கிறேன். டி சீரீஸ்னு போட்டு சர்ச் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை தொடுங்க. அதை தொட்டோடனே, ஏன்னா ஃபர்ஸ்ட் வர லிங்க் தான் அஃபீஷியல் லிங்க். அந்த லிங்க்குள்ளே போனீங்கனாலே டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர் காண்டாக்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு மெயில் ஐடியோ அல்லது அவங்க ஆஃபீஸ் காண்டாக்ட் நம்பரோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வழியாகவும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓவரால் நீங்கள் ஒரு தமிழ் சினிமா சாங்ஸோ அல்லது எந்த சினிமா சாங்கோ யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த காப்பிரைட் யார்கிட்ட இருக்கோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து நீங்கள் அந்த சாங்கை வாங்கி யூஸ் பண்ணால் மட்டும்தான் காப்பிரைட் வராது. ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இதுதான் ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஸோ இதை தவிர நீங்கள் மொட்டையாக அந்த சாங்கை அப்படியே எடுத்து எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்கன்னு நீங்களும் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக காப்பிரைட் வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஷார்ட்ஸ் வீடியோக்கெலாம் காப்பிரைட் வராது. இப்போ நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிற சாங் ஷார்ட்ஸில் இருக்குன்னா நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவை அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது யூடியூபே பர்மிஷன் கொடுத்துருக்கு. நான் சொல்கிறது லாங் வீடியோவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒரு சில பெரிய பெரிய யூடியூபர்லாம் அவங்க எல்லா வீடியோக்கும் பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு சினிமா படத்துடைய மியூசிக்கை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் எப்படின்னா இந்த மாதிரி அவங்க காப்பிரைட் சாங்கை பணம் கொடுத்து வாங்கினதுனால மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் அந்த ப்ரொசீஜர். ஓகேங்களா? இதை தவிர நீங்கள் எந்த மாதிரி தில்லாலங்கடி வேலை பண்ணாலும் மாட்டிப்பீங்க. ஏன்னா யூடியூப் இப்போ அப்டேட் ஆகிடுச்சு, காப்பிரைட் கொடுக்குறவங்களும் அப்டேட் ஆகிட்டாங்க. அதனால் நீங்கள் பணம் கட்டி வாங்குறது தான் பெஸ்ட்டு, சேஃபு, ஒரே ஒரு வழி அது மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இது சார்ந்து எதாவது டவுட் இருக்குது அல்லது யூடியூப் சார்ந்து வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே ஒரு ஹைப் போட்டுருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.